ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம். இந்திய இராணுவம் பாகிஸ்தான் நிலைகளை குறிவைத்து தாக்கி அழித்தது. இதனால் பதட்டமடைந்த பாகிஸ்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வந்து போர் நிறுத்தமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக வட இந்தியை சேர்ந்த ஒரு பெண்ணும் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆணும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பிரபல யூடியூபர் குக்வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளில் சமையல் போட்டிகளில் கலந்து கொண்டவர் இவர் யூடியூபர் இபான். இவர் மீது ஏற்கனவே கருவில் இருக்கும் பெண் குழந்தை ஆனா பெண்ணா என்று சோதித்தது, பிரசவ நேரத்தில் தொப்புள் கொடியை கட் செய்தது, மேலும் ரம்ஜான் பண்டிகையின் போது துணிமணிகளை தானம் செய்த போது அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் போது அவர்களை அவமரியாதையாக பேசியதும் போன்ற ஏற்பட்ட சிக்கலில் மாற்றிக்கொண்டிருந்த இர்ஃபான் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இதேபோல் மதன் கௌரி இவர்கள் இருவரும் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தார்களா என்ற விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது யூடியூபர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.